اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. இந்த நிகழ்ச்சியின் தொடரிலே அடுத்ததாக சகோதரர் ஆஷிக் பிரதோஷி அவர்கள் படைத்தவனை நேசிக்க என்ற தலைப்பிலே உரையாற்றுவார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழனைத்தும் நம்மை படைத்த ஏகவல்லன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இந்த மாநாட்டு திடலிலே கூடியிருக்கிற நாம் அனைவர் மீதும் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அளப்பெரிய கருணை என்றும் மழைபோல் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. என் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துகிற ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் இறைவன் ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை என்ற அறிவுறுத்தலின்படி அந்த அறிவுறுத்தலை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதை பற்றிய செய்திகளை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியும் படைப்புகளை விட்டு படைப்பாளனை நோக்கி என்ற மாபெரிய மாநாடு இங்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய இரண்டாம் நாளில் முதலாவது அமர்வை நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய இந்த அமர்வில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு படைத்தவனை நேசிக்க என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
கண்ணியத்திற்குரிய நன்மை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையில் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமூகம் நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை முதலிலே அறிந்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அல்லது அவனுக்கு நிகழ்த்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை இந்த பூமியிலே வாழுகிற போது மனித சமூகம் தன்னை படைத்த இறைவனுக்கு வணங்கி வழிபட வேண்டும் என்பதை அறிவுறுத்தி அந்த மனித சமுதாயத்திற்கு நம்முடைய செய்திகளை, உண்மையில் மனித சமுதாயத்தை படைத்த இறைவன் யார் என்ற செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய ஒரு சுமையை சுமந்து கொண்டிருப்பது நம்முடைய இஸ்லாமிய சமூகம். அதனால்தான் குர்ஆன் இந்த பணியை பற்றி, குர்ஆன் இந்த வேலையை பற்றி குர்ஆன் குறிப்பிடுகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, நீங்கள் செய்கிற பணி, நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற உபதேசங்கள், அறிவுரைகள், அல்லது மக்களை அறியாமையிலிருந்து வென்றெடுத்து அல்லது படைத்தவன் யார் என்பதை விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திற்கு உண்மையான படைப்பாளன் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிற இந்த வேலை இருக்கிறதே, அது உங்களுடைய முதுகை முறிக்கிற பணி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஏனென்றால் அவ்வளவு கடுமையான சிரமத்திற்குரிய, அல்லது அதை எடுத்து சொல்லுகிற போது கூட மிக கண்ணும் கருத்துமாக மிக தெளிவாக சொல்ல வேண்டிய பணி என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகிலே எத்தனையோ விதமான மக்களை பார்க்கிறோம். அத்தனை நபர்களுக்குள்ளும் நேசிக்கிற பண்பு என்பது, அடுத்தவர் மீது பாசம் காட்டுகிற பண்பு என்பது எல்லோரிடத்திலே உண்டு. மனிதனாக பிறந்த எந்த ஒரு நபரும் தான் நேசிக்கப்பட வேண்டும், அடுத்தவரால் பாசம் காட்டப்பட வேண்டும் என்று யாரும் எண்ணாதவர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. மனிதன் எல்லா விஷயங்களையும் பிரியப்படுகிறான், ஆசைப்படுகிறான் அல்லது நேசிக்கிறான். அது அவனுடைய நிலைகளுக்கு தகுந்தவாறு அமைந்து கொண்டுதான் இருக்கிறது. மாணவனாக இருந்தால், சிறுவராக இருந்தால் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அவர் எப்படி ஒருவரை நேசிக்க வேண்டும், ஒருவரிடத்திலே பாசம் காட்ட வேண்டும் என்று அவரும் ஆசைப்படுகிறார். அடுத்தவர் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. உலகத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவத்தினுடைய தலையங்கம், தலை எதுவென்றால் ஹுப்பு துன்யா ராஸு குல்லி ஹசியாத்தின், அனைத்து பாவத்தினுடைய தலை, அனைத்து பாவம் நடைபெறக்கூடிய அந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து குற்றங்களுக்குண்டான தலையங்கம் எதுவென்றால் உலகத்திலே மனிதன் கொள்ளக்கூடிய ஆசைகள் தான், பிரியம்தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே நேசிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. வாகனங்களை நேசிக்கிறார், அழகான வீடுகளை நேசிக்கிறார், அல்லது மனைவி மக்களோடு சந்தோஷமான முறையிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அல்லது அடுத்தவர்களை விட சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் இதை அனைத்தையும் நேசிக்கிற மனிதன் உண்மையில் யார் மீது நேசம் காட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் பணம் சம்பாதிக்கிறதில் காட்டுகிற ஆர்வத்தை, அல்லது அடுத்தவர்களை விட தான் முன்னேற வேண்டும் என்ற விஷயத்தில் அவன் காட்டுகிற ஆர்வத்தை தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதிலே காட்டுவது கிடையாது. ஏனென்றால் அவனை நேசிப்பதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நேசங்களை விட மிக மிக முக்கியமானது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்திலே, 5வது வசனத்தின் 5வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மை யர்தத் மின்கும் அன் தீனிஹி
فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே மிக அழகான செய்தியை சொல்கிறான். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வின் பாசம் வைப்பதை போல நடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இதை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சொல்கிறான், என்னை நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களே, யார் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு செல்கிறார்களோ, அந்த மார்க்கத்திலிருந்து யார் விலகி செல்கிறார்களோ, எப்பொழுது அவர்கள் விலகி செல்ல எத்தனைக்கிறார்களோ அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த சமூகம் எப்படிப்பட்ட பண்புள்ளதாக இருக்கும் என்றால், எப்படிப்பட்ட சிந்தனையை தாங்கியதாக உலகத்தில் நடைபோடும் என்றால், யுஹிப்புஹும், அல்லாஹ் தஆலா அந்த நபர்களை நேசிப்பான். வ யுஹிப்புனஹு, அவர்களும் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். உலகத்தில் காட்டுகிற ஆசைகளை விட, நேசங்களை விட இறைவனை நேசிப்பதில்தான் அந்த சமூகம் மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே மிக பட்டவர்த்தனமாக நமக்கு விளக்கி சொல்கிறார். ஏனென்றால் நேசம் என்பது இறைவனிடத்திலே மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றது. உலகில் வாழுகிற மனித சமூகத்தில் அவர்களுக்கு மத்தியில் காட்டுகிற நேசங்களை விட இறைவன் மீது காட்டுகிற நேசம் என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை, மதிப்பை பெற்றது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி மொழியின் மூலமாக மிக அழகாக விளக்கி சொல்கிறார்கள். ஒரு மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மதா கியாமுஸ் ஸா யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் என்பது எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக செல்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு மணி சாயில் என்று விசாரிக்கிறார்கள். யார் என்னிடத்திலே கேள்வி கேட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது அங்கே ஒரு நபித்தோழர், நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்று வருகிறார். வந்தவரிடத்திலே திரும்பவும் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டீர்கள்? எப்பொழுது கியாம நாள் வரும், எப்பொழுது மறுமை நாள் வரும் என்று கேட்டேன் யா ரசூலுல்லாஹ். மறுமை நாள் வருவது அளவிற்கு அதற்கு உண்டான மறுமை நாளை போன்ற விஷயங்கள் ஏற்படுவது இருக்கட்டும், அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று எதிர்கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அதற்காக வேண்டி பெரிதாக எதையும் நான் சேமிக்கவில்லை. நான் அதற்காக வேண்டி நிறைய விஷயங்களை இந்த உலகத்திலே சேமித்து வைத்திருக்கவில்லை. நான் அதிகமான தொழுகைகளையோ நோன்பு போன்ற விஷயங்களையோ உலகத்தில் நான் சேமித்து வைக்கவில்லை. என்றாலும் கூட அஹப்புல்லாஹ வ ரசூல், நான் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நான் அதிகமாக பிரியப்படுகிறேன் என்று அந்த நபி தோழர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் அந்த அல்லாஹ்வை பிரியப்பட்டால், அவனுடைய தூதரை நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக அதனுடைய கூலியை, அதனுடைய சிறப்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு அறிவுறுத்துகிறார்கள். என்றால் நேசம் என்பது, இறைவன் மீது காட்டப்படக்கூடிய பாசம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு உண்டான ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போலவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே தெரிவிக்கிறார்கள், எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் மீது நேசம் வைக்கிறானோ, அவன் மீது பாசம் கொள்கிறானோ, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். அழைத்து சொல்வான், ஜிப்ரீலே, நான் இந்த மனிதன் மீது நேசம் கொண்டிருக்கிறேன், எனவே நீங்களும் நேசம் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுறுத்துவான். அவர்கள் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு வானத்தில் இருக்கிற அத்தனை மலாயிக்குகளையும்
அத்தனை வானவர்களையும் அழைத்து சொல்லுவார், வானவர்களே, இந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், எனவே நீங்கள் அனைவரும் நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனை பற்றி கூறுவார்கள். அப்படி சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அல்லது எல்லா வானவர்களுக்கும் தெரிவிக்கப்படும் என்று ஹதீஸிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நேசம் என்பது இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற பாசம் என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சமயத்திலே நமக்கு மிக அழகிய செய்தியை சொல்கிறார்கள். இங்கு சொன்னதை போல இங்கு நேற்றைய தினத்திலே நமக்கு நிறைய தகவல்கள் பரிமாறப்பட்டதை போல நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணைக்கு முன்னால் நாம் எல்லாம் கூடி இருக்கிற போது அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை விசாரிப்பான். அந்த விசாரித்த மனிதனை பற்றி நபிகளால் விசாரிக்கப்படுகிற மனிதனை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முன்னே வாழ்ந்த ஒரு காலத்திலே ஒரு மனிதர் இறந்து விட்டார். இறந்த மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கிறான். அந்த விசாரணை எப்படி தெரியுமா? அவனிடத்தில் வானவர்கள் வந்து கேட்பார்கள். அந்த விசாரணையின் போது வானவர்கள் கேட்பார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன நல்ல அமல் நல்ல காரியம் செய்திருக்கிறாய், ஏதாவது முக்கியமான காரியம் செய்திருக்கிறாயா என்று கேட்பார்கள். அப்படி கேட்கப்படுகிற சமயத்திலே அவர் யோசித்து விட்டு பதிலளிப்பார், என்ன, இந்த உலகத்திலே நான் சொல்லிக் கொள்ளும்படி எந்த காரியத்தை நான் செய்யவில்லை, எந்த ஒரு நல்ல அமலையும் சொல்லிக் கொள்கிறபடி நான் செய்யவில்லை. பலம் யூஜது லஹு மின் கைரி ஷைஇன், எதையும் நான் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியமாக உலகத்திலே செய்து முடித்து விடவில்லை. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று செய்திருக்கிறேன், ஏதோ ஒன்றோ இரண்டோ நான் செய்திருக்கிறேன். அது எதுவென்றால், உலகத்திலே எனக்கு நிறைய செல்வம் இருந்தது, நிறைய வசதி படைத்தவராக இருந்தேன். நான் மக்களுக்கு பணங்களை கொடுத்து வாங்குகிற பழக்கம் என்னிடத்தில் இருந்தது. அப்படி நான் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிற போது என்னிடத்தில் யாராவது கடன் கேட்டு வந்தால் அவர்களுக்கு நான் கடன் கொடுத்து உதவி செய்வேன். அப்படி என்னிடத்திலே கடன் பட்டு கடனை தீர்க்க முடியவில்லை என்றால் என்னுடைய வேலையாளர்களை நான் அனுப்பி வைத்து அவரிடத்திலே கடனை வசூலிக்க செல்கிற போது கடனை வசூலிக்க சொல்லுவேன். அவர்களும் வசூலிக்க செல்வார்கள். ஆனால் அந்த கடன் பெற்றவர் ஏதாவது தவணை கேட்டால் மனமும் அந்த தவணையை கொடுத்து விடுவேன். அல்லது கடன் பட்டவர் மிகவும் வசதியற்றவராக இருக்கிறார் என்றால் அந்த கடனுக்கு என்ன தவணையோ அதை நான் நீட்டி கொடுப்பேன். அல்லது அவருக்கு ஒட்டுமொத்தமாக கடனை கொடுத்து விட முடியவில்லை என்றால் நான் அந்த கடனையே மன்னித்து விட்டு விடுவேன் என்று அந்த நபர் அல்லாஹ் அந்த வானவரிடத்திலே சொல்லுவார். உடனே அந்த நபர்கள் அந்த வானவர் அந்த நபரிடத்திலே சொல்லுவார், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அவர் பிரார்த்தனை செய்வாராம், யா அல்லாஹ், உனக்காக வேண்டிதான், உன் நேசத்திற்காக வேண்டிதான் இந்த நான் கடன்பட்ட மக்களுடைய கடனை அவர்கள் கஷ்டப்படுகிற போது திருப்பி செலுத்த முடியாத போது உனக்காக வேண்டி நான் மன்னித்து விட்டேன் என்ற தகவலை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக வைக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை விட மன்னிப்பதற்கும் உன்னை விட உன் பாவங்களை பொறுத்து அருள் புரிவதற்கும் நானே மிகப்பெரிய அந்தஸ்து வாய்ந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அவருடைய பாவத்தை மன்னிக்கப்படுவதாக ஹதீசுகளிலே கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இறைவன் மீது இறைவனுடைய பாசத்தால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சமயத்தில் அலி இப்னு ஹுசைன் என்ற ஒருவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு தாபியிலே வருகிற ஒரு சகோதரர், அவர் தன்னுடைய பணியாளோடு அடிமையோடு ஒளி செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் ஒளி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகிலே அவருடைய அடிமை நின்று கொண்டிருக்கிறாள். அவர் ஒளி செய்து கொண்டிருக்கிற போது அவருக்கு அருகில் இருக்கிற அடிமை பெண்ணின் பாத்திரம் கை தவறி அவருடைய காலிலே விழுந்து விடுகிறது. அவருக்கு கடுமையான கோபம். அந்த பெண்ணை தண்டிப்பதை போல திட்டுவதற்காக வேண்டி அவர் முயற்சிக்கிற போது அந்த பெண்மணி ஒரு வசனத்தை படித்து காட்டுகிறார். என்ன வசனம் என்றால், காலிமில் கைல் என்று சொல்லுகிற உண்மையில் கோபப்படுகிற நபர்கள் தன்னுடைய உண்மையான முஸ்லீம்கள் யார் என்றால் கோபம் வருகிற போது கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்ற வசனத்தை அவர் படித்து காட்டுகிறார். அந்த பெண்மணி உடனே அந்த நபர் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். என்ன அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை அந்த பெண்மணி படித்து காட்டுகிறார். உடனே அவர் சொல்கிறார், உன்னை நான் மன்னித்து விட்டேன், இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் என்ன அந்த ஆயத்தினுடைய பிற்பகுதியை படித்து காட்டுகிறார். படித்து காட்டியவுடன் அந்த சகோதரர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன், இந்த இடத்திலிருந்து நீ சென்று விடு என்று அவரை அனுப்பி விடுகிறார். ஏன்? இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டால் அல்லது இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நேசிப்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகிறானோ அப்படிப்பட்ட நேசத்திற்கு சொந்தக்கார மக்களாக நாமெல்லாம் மாற வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம், நாமெல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்டிருக்கிற ஹைபர் என்று சொல்லக்கூடிய யுத்தம். நேசிப்புடைய வெளிப்பாடு உண்மையில் ஒரு நபர் உலகத்திலே நேசிப்பதுடைய வெளிப்பாடு பல வகையில வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய மனைவியை நேசிப்பதற்காக மனைவியை நேசித்தால் அதனுடைய வெளிப்பாடு வேற வகையிலே இருக்கும். தன்னுடைய குடும்பத்தை நேசித்தால் அந்த குடும்பத்தினுடைய கவனிப்பை அவர் மிக அதிகமாக செய்வார். அல்லது தன்னுடைய என்ன பொருளை அவர் நேசிக்கிறாரோ அந்த பொருளை பற்றி பொருளை மிக கண்ணும் கருத்துமாக உலகத்திலே அவர் பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். தன்னுடைய படைத்த இறைவனை அவர் நேசிக்கிறார் என்றால் அந்த நேசிப்பினுடைய பிரதிபலிப்பு உலகத்திலே ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். உண்மையில் என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய வாப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டார் அல்லது நேசத்துக்குரிய என்னுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது பிரச்சனையை மாட்டிக்கொண்டார்கள் என்றால் அவர்களை நான் விடுவிப்பதற்காக வேண்டி எல்லா விதமான முயற்சியும் நான் ஈடுபடுகிறேன். ஆனால் படைத்த இறைவனை நேசிக்கிற போது அவனை பற்றிய தப்பும் தவறுமான கருத்துக்கள் இந்த உலகிலே நடைமுறையில் இருக்கிற போது அதை துடைப்பதற்கு நான் முயற்சிப்பது இல்லை என்றால் உண்மையில் இறைவனை நேசிப்பவனுடைய பண்பாக அது இருக்க முடியாது. அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹைபர் யுத்தத்தின் போது மிக அழகான நபிமொழியின் மூலமாக அந்த செய்தி நமக்கு மிக அழகான தகவலை தருகிறது. எப்படி என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் தினத்தினுடைய அந்த இரவு பொழுதில் மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரையை சொல்லுகிறார்கள். நாளை தினத்திலே ஒரு நபருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன். அந்த நபர் யார் என்றால் அவரும் அல்லாஹ்வை பிரியப்படுகிறார், நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அந்த நபரை நேசிக்கிறார் என்று சொன்ன அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்திலே அந்த கொடியை கொடுக்கிற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிற நாம் அதில் இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுத்து போர்க்களத்திற்காக வேண்டி செல்லக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய கையில கொடியை கொடுத்து அவர்கள் நாட்டை பிடிப்பதற்காக வேண்டி எல்லா விதமான முயற்சியும் நீ செய்து கொள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தவில்லை. எல்லா விதமான அநியாயங்களும் உலகத்தில் செய்து எப்படியாவது இடங்களையும் நாடுகளையும் நீ பிடித்துக் கொள் என்பதை அவர்கள் அறிவுறுத்தவில்லை. அவர்கள் சொல்லுகிற மிக மிக முக்கியமான விஷயமே, அலியே, நீ இந்த முதலாக இஸ்லாமிய செய்தியை நீ எந்த நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறீரோ அந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாமிய செய்தியை முதலாக எடுத்துச் சொல். அது எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது என்றால்,
நீ இறைவனை அறிமுகப்படுத்துகிற பணி எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது என்றால், சிகப்பு நிற ஒட்டகங்களை விட மிகப்பெரிய பரிசு தொகையாக அன்றைய காலத்திலே மதிக்கப்பட்ட சிறப்பு ஒட்டகங்களை விட மிக சிறப்பானது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தி அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிற இந்த சமூகத்தினுடைய முதலாவது பணியும், நம்முடைய உடல் இந்த மண்ணை விட்டு பிரிகிற போது நம்முடைய கடைசி பணியுமாக இந்த பணிதான் இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய அறிமுகத்தை இந்த மக்களுக்கு தெரிவிக்கிற பணியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர்கள் இந்த செய்தியை நாம் மற்ற மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகிற போது மிக மிக ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எங்களுடைய மதுரை மாவட்டத்திலே பல முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு திருமறை திருக்குரான் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இலவசமாக. அங்கே வருகிற நபர்கள் அந்த இலவச குரானை கையிலே வாங்குவதற்காக வேண்டி வருகிற முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் கேட்கிற கேள்வியே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நபர் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய ஜாக் மர்கஸிற்கு, மதுரையினுடைய ஜாக் அலுவலகத்திற்கு வந்தார். வந்த அந்த நபர் நம்மிடத்திலே உரையாற்றுகிற போது அவர் சொல்லுகிற விஷயத்தை கேட்கிற போதே நமக்கே வெட்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை இவ்வளவுதான். அவர் கேட்கிறார், படித்த ஒரு நபர், பல்வேறு விதமான புத்தகங்களை படித்தவர், பல மதங்களை பற்றிய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிற நபர். அவர் கேட்கிறார், நான் பல்வேறு விதமான புத்தக நிலையங்களுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் அங்கெல்லாம் எல்லா விதமான மதம் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் கிடைக்கிறது. நானும் சென்ற புத்தக நிலையங்களுக்கெல்லாம் நான் விசாரித்து பார்த்தேன், எங்குமே அவர்கள் அந்த புத்தக நிலையங்களிலே குர்ஆன் எங்குமே கிடைக்கவில்லை. உங்களுடைய வால் போஸ்டரை பார்த்தால் தமிழிலே குர்ஆன் கொடுக்கப்படும் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது, போஸ்டராக அடித்து ஒட்டப்பட்டிருந்தது. உண்மையில் தமிழிலே குர்ஆன் வந்து விட்டதா என்று கேட்டார். அவரிடத்திலே சொன்னால், அவரிடத்திலே சொன்ன தகவல், 2 நூற்றாண்டுகளாக, 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளாக குர்ஆன் தமிழே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இந்த தமிழே வந்து விட்டது. அவர் மிக மிக ஆச்சரியமாக பார்த்தார், அவ்வளவு மொழிபெயர்ப்பு இருக்கா தமிழ்ல. நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ பள்ளிவாசல் இல்ல மிகப்பெரிய துறைகளை போல வைத்து ஓதப்படுகிற ஏதோ வசனங்கள் தான், அல்லது பெரிய பெரிய ஏடுகளாக வைத்து அவர்களுக்குள்ளாக படித்துக் கொள்வார்கள், அந்த வசனத்தை அவர்கள் கேள்விப்பட்டுக் கொள்வார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையில் குர்ஆன் தமிழிலே வந்துவிட்டது என்றால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு அந்த குர்ஆனை வாங்கி சென்றார் என்றால், உண்மையில் படைப்பாளனை நேசிக்கக்கூடிய நாம் நம்முடைய முதலாவது பணியாக இறைவனை பற்றிய அறிமுகத்தை மக்கள் மத்தியிலே தெரிவிப்பதாக இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லது முஸ்லிம் பேதானிகளாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட உண்மையில் இறைவன் என்றால் யார் என்பதை பற்றிய சரியான புரிதல் இல்லை. இறைவன் என்றால் ஏதோ 10ஓடு 11ஆக வணங்கப்படுகிற தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இஸ்லாமிய சமுதாய மக்கள், பெண்களும் ஆண்களும் பல மாற்று மத நண்பர்கள் வணங்குகிற அந்த கோயில்களுக்கும் அதை போன்ற வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று அவர்களும் அவர்களைப் போலவே வணக்கத்தில் ஈடுபடுவதற்குண்டான காரணம் என்னவென்றால், அவர்கள் ஏதோ அல்லாஹ் என்றால் 10ஓடு 11ஆக அவர்களும் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹை பற்றிய சரியான புரிதல் இல்லை. முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கும் இது ஏதோ அரபுலகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே நாம்
படைப்பானை அறிந்து கொண்டு மற்ற மக்களுக்கும் படைப்பானை அறிமுகம் செய்ய வேண்டும். அவனை நேசிக்கிற மக்களுடைய முதலாவது பணியாக படைப்பானை அறிமுகம் செய்கிற பணியை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் இன்னஹு கான தவாபன் ரஹீமா. அடுத்தபடியாக படைத்தவனுக்கு இறைத்தரகர்கள் இருக்கிறார்களா, படைத்தவனுக்கு இடைத்தரகர்கள் இருக்கிறார்களா என்ற தலைப்பில் அப்துல் ரஹ்மான் மன்பை அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவன் அல்லாஹுவை நோக்கி நம்மை உற்சாகத்தோடு முன்னேற செய்யக்கூடிய இந்த சிறப்புக்குரிய மாநாட்டிலே பங்கு கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு அல்லாஹு தஆலா தந்த சிறந்ததொரு வாய்ப்பாக நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக எண்ணி முதற்கண் அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, படைத்தவனை நெருங்குவதற்கு அவனிடத்திலிருந்து மனிதன் தனக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு அல்லது தான் செய்த பாவத்திற்கு அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு இடைத்தரகர் வேண்டுமா என்பது தலைப்பு. இடைத்தரகர் இதற்கு வேண்டியதில்லை என்று சொல்வதை விட இடைத்தரகர் வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு பெரிய வழிகேடு, அது ஒரு பெரும்பாவம். பாவத்திற்கெல்லாம் பெரும்பாவமாகிய இணை வைப்பின் தலைவாசல் அது. என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை அடைந்து கொள்வதற்கு இன்னொரு மனிதர் இடைத்தரகராக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவரை இடைத்தரகராக ஆக்கி அவருக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது அவரையே பின்னால் இறைவனாகவும் ஆக்கிவிடுகிறான். இணை வைப்பு என்கிற பாவத்திற்கே இந்த இடைத்தரகர் நம்பிக்கை மனிதனை கொண்டு போய் விடுகிறது. அதனால் இடைத்தரகர் என்பதே மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இடைத்தரகர் என்பதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த இணை வைப்புக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த இடைத்தரகர் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் மனிதர்களுக்கு மத்தியிலே நிறைந்து போயிருக்கிறதே தவறான நம்பிக்கைகள் அல்லது இணை வைப்பு, இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. மனிதன் இறைவனை பற்றி சிந்திக்கும் போது தானாக பல விஷயங்களை கற்பனை செய்து கொள்கிறான். இந்த இடைத்தரகர் விஷயத்தில் கூட அப்படித்தான். ஒரு பெரிய பதவியிலே உள்ளவரிடத்தில் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று நினைத்தவுடன் மனிதனுக்கு உடனே அவனுக்கு நினைவுக்கு வருவது யாரை பிடிப்பது, யாரை வைத்து, யாரை சிபாரிசாக வைத்து அந்த பெரியவரிடத்தில் நம்முடைய உதவியை கோருவது என்றுதான் நினைக்கிறான்.
அதே எண்ணம் இறைவனின் விஷயத்திலும் மனிதனுக்கு ஏற்படுகிறது. கற்பனை செய்கிறான், மனிதனை போல கற்பனை செய்கிறான். ஆக அடிப்படை என்னவென்றால் இந்த தவறான நம்பிக்கை ஏற்படுவதற்கு அல்லது இணை வைப்பு என்கிற பாவம் ஏற்படுவதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றால் இறைவன் விஷயத்திலே மனிதன் செய்யக்கூடிய கற்பனை. நீங்களாக ஒன்றை முடிவு செய்யாதீர்கள் இறைவன் விஷயத்திலே. இதை திருக்குரானில அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே கண்டிக்கிறான். பெரும்பாவங்கள், உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும்பாவங்கள் என்னவெல்லாம் என்று அல்லாஹ் தஆலா பட்டியலிடும்போது, வரிசைப்படுத்தும் பொழுது முக்கியமான பாவமாக இதை சொல்கிறான். அல்லாஹ் விஷயத்திலே நீங்கள் அறியாதவற்றை கற்பனையாக சொல்லாதீர்கள். குல் இன்னமா ஹர்ரப ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن والإثم والبغي وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون. என் ரப்பு, என் இரட்சகன் தடை செய்திருப்பதெல்லாம் எவை தெரியுமா? உள்ரங்கமான வெளிரங்கமான ஆபாச செயல்கள், பெரும்பாவங்கள், உரிமை இல்லாமல் பிறர் மீது அத்துமீறுவது, இறைவன் ஆதாரத்தை கொடுக்காது இருக்கும் நிலையில் அவனுக்கு இணை வைப்பது, இறுதியாக நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் இறைவன் மீது நீங்களாக சொல்வது. நீங்கள் எதை பற்றி இறைவனுக்கு இருப்பதாக இறை வேதத்திலோ அல்லது இறைவனுடைய தூதர் மொழியிலோ இல்லையோ அதை நீங்களாக இறைவன் மீது சொல்லாதீர்கள். இது ஒரு பெரும்பாவம். எப்படி சொல்கிறான் என்றால், இன்னொரு இடத்துல பல இடங்களில ஒமன் அவனமு மிம்மனிஸ்தர அனல்லாஹி கரிவன் அவ் கத்தபி ஆயாத்தி, எல்லாம் உள்ள இறைவன் மீது தானாகவே பொய்யை புனைந்து சொல்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இறைவன் விஷயத்தில நீங்களாக கற்பனை செய்து கொண்டால் அதுதான் பெரிய அநியாயம். ஆக இறைவனுக்கு அவனை நெருங்குவதற்கு ஒரு இடைத்தரகர் தேவை என்று கற்பனை செய்வது, அப்படி இடைத்தரகரை ஏற்படுத்திக் கொள்வது மனிதனாக கற்பனை செய்து அவனாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பெரும்பாவம். அப்படி நம்புவது ஒரு பெரிய அநியாயமான செயல். எப்படி இணை வைப்பு என்பது பெரும் அநீதமோ அதுபோல இதுவும் ஒரு பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது? மனிதன் என்றால் அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவருக்குரிய வரையறை என்ன? மற்ற மனிதர்களோடு ஒரு உயர்ந்த மனிதர் இருக்கிறார், இறைவனுடைய வேதத்தை கற்றவர், அல்லது இறைவனுடைய வேதத்தை இறக்கப்பட்ட இறை தூதராகவே இருக்கட்டும், அவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் மத்தியிலே உள்ள உறவு என்ன? அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவருக்கு என்ன வேலைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வரையறையோடு நிறுத்திக் கொண்டால், இதை தெரிந்து கொண்டால், அவருடைய வரையறை என்ன என்பதை தெரிந்து அதோடு நிறுத்திக் கொண்டால் இந்த நம்பிக்கை, இந்த இடைத்தரகர் நம்பிக்கை ஏற்படாது. இறைவனுடைய வழியிலே இறைவேதத்தை படித்து மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நபிமார்கள், அவருடைய வேலை என்ன என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். இன்னா அன்ஸல்னா தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூருன் யஹ்குமு பிஹன் நபிய்யுன் அல்லதீன அஸ்லமூ லில்லதீன ஹாது வல் அஹ்பாரு வல் ரப்பானியின் வல் அஹ்பார். தௌராத்தை நாம் இறக்கி வைத்தோம், அதை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய நபிமார்கள் யூதர்களுக்கு அதை வைத்து தீர்ப்பளித்தார்கள். அதுபோல இறைவனை சார்ந்தவர்களும் மத அறிஞர்களும் அந்த வேதத்தை வைத்து மக்களுக்கு தீர்ப்பளித்து வழி நடத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ரப்பானியூன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரப்பை சார்ந்தவர்கள், இறைவனை சார்ந்தவர்கள் என்றால் இறைவழியில் நடந்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பை கூடுதலாக பெற்றவர்கள். அவர்கள் கூட அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன, அவர்கள் செய்து கொண்டிருந்தது என்ன என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இதுதான் வேதத்தின் வழி மக்களை வழி நடத்துவார்கள். அவ்வளவுதான். இறைவனிடமிருந்து அவனிடத்தில் இருப்பதை பெற்று தரக்கூடிய வேலை அல்லது கேட்டு வாங்கி தரக்கூடிய வேலை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதை இன்னும் தெளிவாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அது கொடுக்கப்படவில்லை. அவருடைய வேலையும் இதுதான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லச் சொல்கிறான். நபியை பார்த்து சொல்லச் சொல்கிறான், உன்னுடைய வேலை என்ன என்பதை மக்களை பார்த்து நீ சொல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வது, குல் மா குன்து பித்அம் மின ருசுலி வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா யுஃஅலு பிக்கும்.
இன் அத்தபியு இல்லாமா யூஹா இலைய வமா அன இல்லா நதீரு முபீன். நபியே, மக்களை பார்த்து நீ சொல், நான் இறைவனின் தூதர்கள் என்று வந்தவர்களில புதியவன் அல்ல. எனக்கு முன்னால் பல தூதர்கள் வந்து போயிருக்கிறார்கள், அதுபோல நானும் ஒரு இறை தூதன் என்று சொல். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இந்த நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இந்த விஷயமாக சொல்ல சொல்கிறான். வமா அதிரி மா யுஃபாலு பி வலா பிக்கும், எனக்கும் உங்களுக்கும் இறைவனால் என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொல். மக்களை பார்த்து சொல்ல சொல்கிறான். என்ன அடுத்த நிமிடத்திலே எனக்கு கிடைக்க போவது லாபமா நஷ்டமா, ஏதாவது ஆபத்து வரப்போகிறதா, சந்தோஷ செய்தி வரப்போகிறதா, துக்க செய்தி வரப்போகிறதா என்று எனக்கு என்ன நடக்கப் போகிறது, அடுத்த நிமிடத்திலிருந்து எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது என்று நபியே சொல்லிவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நபிக்கே தெரியாது, அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படவில்லை இறைவன் என்ன செய்வான் என்பதை அறிந்து கொள்வதற்கு. அப்படி என்றால் அடுத்தவருக்கு நான் என்ன செய்வது, உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு என்ன தெரியும் என்று நபியை பார்த்து சொல்ல சொல்கிறான். இதை சொல்வதோடு மாத்திரமல்ல, என்னுடைய வேலை என்னவென்றால் நான் எனக்கு எது இறைவன் புறத்திலிருந்து வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை பின்பற்றுவதை தவிர நான் வேறொன்றும் செய்வதில்லை. இல்லா நதீரும் முபீன், இந்த வேத அறிவிப்பை வைத்து நான் எச்சரிக்கக்கூடிய, தெளிவாக எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதன் தான் தவிர, இந்த செய்தியை நான் எட்டி வைக்கக்கூடிய தூதன் தான் தவிர வேறில்லை என்று யாரை சொல்ல சொல்கிறான் அல்லாஹு தஆலா? நபியை சொல்ல சொல்கிறான். நபி அப்படி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு. நபிக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. மக்களை அல்லாஹ்வுடைய வழியிலே வழி நடத்துவார்கள், அதுதான் அவருடைய அதிகாரம். யாராக இருந்தாலும், எந்த நபியாக இருந்தாலும், இறைவனுடைய தூதர், இறுதி தூதரும் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் நடைமுறையில எல்லா சமுதாயத்திலும் புறையோடி போயிருக்கிறது. நம்மை காப்பாற்றுவதற்கு, நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி தருவதற்கு, நம்முடைய கஷ்ட காலத்திலே நம்முடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னால் அதை இறைவனிடம் சொல்லி அதை நிவர்த்தி செய்வதற்கு இடைத்தரகர்கள் இருப்பதாக எல்லா சமுதாயத்திலும் பொதுவாகவே சொல்கிறேன். எல்லா மதத்திலும் அந்த நம்பிக்கை புறையோடி போயிருக்கிறது. எந்த அளவிற்கென்றால் அப்படி சிலரை நம்புகிறார்கள், பிறகு அவரை பற்றி ஒரு தவறான செய்தி வந்துவிட்டால் தூக்கி போட்டு மிதிக்கிறார்கள். நாம் சமீபத்தில் டிவிகளிலே பார்த்தோம், ஒரு பக்திமானாக இருந்த மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆத்மீகவாதி, அவர் தவறான முறையில சல்லாபத்தில் ஈடுபட்டதை டிவிக்களில போட்டு காட்டினார்கள். இப்படி போட்டு காட்டியவுடனே என்னாச்சுன்னா, கோபப்பட்ட மக்கள் அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவருடைய போர்டு, அவருடைய படம் எல்லாத்தையும் உடைச்சி கீழே போட்டு அதை செருப்பால் அடித்தார்கள். கோபம் கொண்டு செருப்பால் அடித்தார்கள். அன்புக்குரியவர்களை, யாரை செருப்பால் அடிக்க வேண்டும்? முதல்ல எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அவன் உன்னை போன்ற மனிதன் தான், உன்னை போன்று பசி எடுத்து சாப்பிட்டு கழித்து வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், உன்னை போன்ற மனிதன். அவனுடைய ரகசியம் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் மனிதன் என்பது நன்றாக தெரிகிறது. கூடுதல் அதிகாரம் இல்லை என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அவனை ஏன் நீ நம்பின? இப்போது யாரை செருப்பால் அடிக்க வேண்டும்? இந்த மனிதன், என்னை போன்ற ஒரு மனிதன் என்னுடைய தேவை இறைவனிடமிருந்து பெற்றுத் தருவான், எனக்கு மன்னிப்பை வாங்கி தருவான் என்று நம்பக்கூடிய உன்னை முதலில் செருப்பால் அடிக்க வேண்டும், பிறகு அவரை அடித்துக் கொள்ளலாம். ஆக யார் யாரையோ நம்புகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பி வைத்த செய்து உறுதியாகும் அகில மக்களுக்கெல்லாம் தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதருக்கே அந்த அதிகாரம் இல்லை எனும் பொழுது யார் யாரையோ நம்புகிறார்கள், நம்பி ஏமாந்து போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் மனிதனிடத்திலே இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும்? நம்மை போன்ற மனிதர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று ஏன் நாம் நம்ப வேண்டும்? அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன்? படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன்? எவ்வளவு அடியானோடு நெருக்கமாக இருக்கிறான், எவரையும் விட மிக நெருக்கமாக இருக்கிறான் அல்லவா? குர்ஆனிலே சொல்லவில்லையா? வலக்கத் ஹலக்கல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு நஃப்ஸுஹு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. நாம் மனிதனை படைத்தோம், அவனுடைய இதயத்துக்குள்ளே
எதுவெல்லாம் ஊசலாடுகிறது என்பதையும் நாம் அறிவோம் என்று சொன்னான் அல்லாஹு தாலா. அன்புக்குரியவர்களே, மனிதன் அவனுடைய மனதுக்குள்ளே எதை திட்டம் போடுகிறான் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லவில்லை. அது நன்றாக தெரியும். திட்டம் போடுவதை அறிவேன் என்று சொல்லவில்லை. எது சில நொடிகளிலே மனிதனுடைய மனதிலே வந்து போகிறதோ அப்படிப்பட்ட ஊசலாட்டங்களை கூட நான் அறிவேன் என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவனுடைய பிடரின் நரம்பை விட அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பிடரின் நரம்பை விட என்றால் அதை விட நெருக்கமாக இருப்பது என்றால் என்ன? அதை விட மனிதனுடைய உடலுக்குள்ளே என்னவெல்லாம் எலும்பு இருக்கிறதோ அதையெல்லாம் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை விட்டுவிட்டு, அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பொழுது அவனிடம் நேரடியாக கேட்பதை விட்டுவிட்டு ஏன் மனிதனை ஆடி செல்ல வேண்டும்? இந்த அளவிற்கு மனிதன் நெருக்கமாக இருப்பானா? சில பேருடைய வருத்தம், சில பேருடைய கவலை என்னவென்றால், அவர்கள் இடைத்தரகர் தேவை என்று நினைப்பதற்கான காரணம் என்னவென்றால், நாம் பெரும்பாவிகள், பெரும்பாவம் செய்தவர் எப்படி நம்மை படைத்த இரட்சகனிடத்தில் கேட்க முடியும், எப்படி அவன் தருவான் என்பது ஒரு பெரிய முதன்மையான காரணம் இடைத்தரகர் ஏற்படுத்திக் கொள்வதற்கு. அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மக்களை அழைக்கிறான். அப்படி அழைக்கும் பொழுது என்ன விதமான வாசகம் எல்லாம் எப்படி எல்லாம் அழைக்கிறான் தெரியுமா? யாயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைக்கிறான். சில இடங்களில் யாயுஹல் இன்சான், மனிதனே என்று அழைக்கிறான். யாயுஹன் நபியு, நபியே என்று நபியை அழைக்கிறான். பல இடங்களிலே யாயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்றெல்லாம் அழைக்கிறான். இவ்வளவுதானா? இவ்வளவுதான் அவன் அழைப்பது? இல்லை. பாவிகளே என்று கிருபையோடும் அழைக்கிறான். பாவிகளே என்னிடத்திலே வாருங்கள் என்று கிருபையோடும் அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா. நபியே, மக்களை பார்த்து நீ சொல், எவர்களெல்லாம் தங்களுக்கு எதிராகவே வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டார்களோ, வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இறக்காதீர்கள். எப்படி சொல்கிறான்? பாவம் செய்தவர்களே என்று சாதாரண வாசகத்தை போட்டு கூப்பிடவில்லை. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு எதிராகவே எல்லை மீறி போய்விட்டவர்கள், தங்களை நரகத்திற்கு கொன்று சேர்த்து விட்டவர்கள். அவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்து விட்டாலும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் என்று சொல்லி, அதை இப்படியும் தங்களுக்கு எதிராக பெரும்பாவம் செய்தவர்களே என்று கூறியும் கூட திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அப்படி என்றால் அழைத்து சொல்பவன், அழைத்து பாவம் செய்தவனே, பெரும்பாவம் செய்தவனே, என்னிடத்திலே வா, என்னிடத்திலே மன்னிப்பு கேள், என்னிடத்திலே கேள், நான் தருகிறேன், நான் அனைத்து பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கூப்பிடக்கூடிய இறைவனை விட மனிதர்கள் நம் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருக்க முடியுமா? நம்மை பற்றி தெரிந்தவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் மனிதன் தொடர்ந்து தன்னுடைய வீணான கற்பனையினால் இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொண்டு அவன் இந்த தவறான நம்பிக்கையில போய்கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடைத்தரகர்கள் இல்லை என்பதை உறுதியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், மனிதனுடைய அதிகாரம், மனிதனுடைய சக்தி என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. எல்லாம் வல்ல இறைவன் என்ற அளவிற்கு மனிதனுக்கு அதிகாரத்தையும் சக்தியும் கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்குத்தான் அவனால் செயல்பட முடியும். மனிதர்களுக்கு எது செய்வதென்றாலும் செய்ய முடியும். அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு அடிப்படை. ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு மனிதருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எதனை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறானோ அவ்வளவுதான். அதை மீறி ஒன்றுமில்லை என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். வன்திர் அஸீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, உனக்கு உனது நெருங்கிய உறவினர்களை நீ எச்சரிக்கை செய்வாயாக என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். இதை இறக்கி வைத்ததும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு முறையாக கூப்பிடுகிறார்கள். முதலிலே குறைஷிகளே என்று கூப்பிட்டு இஸ்தரு அன்ஃபுசக்கும் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, குறைஷிகளே நீங்கள் உங்களை அல்லாஹ்விடமிருந்து காத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய முடிவு விஷயத்திலே நான் உங்களுக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது என்றார்கள் முதலிலே. பிறகு தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தாராகிய அப்து மனாஃபை கூப்பிடுகிறார்கள். யா பனி அப்து மனாஃப் ஹூ அன்ஃபுசக்கும் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அப்து மனாஃப் குடும்பத்தினரே நான் அல்லாஹ்வுடைய முடிவு விஷயத்திலே உங்களுக்கு எதுவும் செய்துவிட முடியாது. அடுத்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள், தன்னுடைய சிறிய தகப்பனார். அதற்கடுத்து தன்னுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து இதையே சொல்கிறார்கள். கடைசியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் சலீனி மின் மாலி லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, ஃபாத்திமாவே என்னுடைய செல்வத்தை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எது வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு விஷயத்திலே என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை கூட பார்க்க வேண்டும். என்னிடத்திலே நீ செல்வத்தை கேள், நான் தருகிறேன் என்று சொல்லவில்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்ற அர்த்தம் வந்துடும். மின் மாலி, என்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை கேள், எது இருக்கிறதோ அதை தருவேன். அந்த அளவிற்குத்தான் மனிதனுடைய அதிகாரமும் சக்தியும் இருக்கிறது. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கேள், நான் தர்றேன் என்று சொன்னார்கள். எதை வேண்டுமானாலும், இந்த உலக பொருட்களை எதை வேண்டுமானாலும் கேள், நான் தர்றேன், அப்படி கூட சொல்ல முடியல. அப்ப மனிதனுக்கு எந்த அதிகாரமும் எந்த சக்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான் என்பதை நம்ப வேண்டும். அப்படி நம்பிவிட்டால் இந்த இடைத்தரகர் என்கிற இந்த ஒன்றே, இந்த தவறான நம்பிக்கையே வராது. ஆனால் இந்த தவறான நம்பிக்கையில விழுந்ததனால் மனிதர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களை இடைத்தரகர்களாக வைப்பது மாத்திரமல்ல, இறந்து போனவர்களையும் இடைத்தரகர்களாக வைத்து ஆக்கி அவர்களை வணங்குகிற சூழ்நிலைக்கும் போகிறார்கள். அல்லாஹு தஆலா இறந்தவர்களைத்தான் இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இறை மறுப்பாளர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலுன ஹாஉலாஇ ஷுஃபாஉனா இன்தல்லாஹ், இவர்கள் தங்களுக்கு தீங்கோ நன்மையோ செய்ய முடியாதவற்றை வணங்குகிறார்கள், சில வணக்கங்களை செலுத்துகிறார்கள். இப்படி வணக்கங்களை செலுத்திவிட்டு இவையெல்லாம் எங்களுக்கு இறைவனிடத்திலே சிபார்த்தி செய்யும் என்று சொல்கிறார்கள். இதை சொன்ன அல்லாஹ் இது தவறு என்று சொல்லவில்லை, நேரடியாக தவறு என்று சொல்லவில்லை. ஒரு வாசகத்தை, ஒரு மறுப்பை அழுத்தமாக பதிவு செய்கிறான். இப்படி சொல்கிறார்கள் அல்லவா, இறந்து போனவர்கள் தங்களுக்கு சிபாரிசு செய்து இடைத்தரகர்களாக இருந்து அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருவார்கள் என்று நம்புகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இப்படியெல்லாம் இறந்து போனவர்கள் இடைத்தரகர்களாக இல்லை, அப்படி நான் ஏற்படுத்தி வைத்திருக்கவில்லை என்று சாதாரணமாக மறுப்பு சொல்லவில்லை. எப்படி மறுப்பை சொல்கிறான் என்றால், குல் அத்துனபிஊனல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கேட்கிறான் அவர்களுக்கு மறுப்பு எப்படி சொல்கிறான் என்றால், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாததை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று கேள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி இருக்கிறது மறுப்பு பாருங்க. நான் இறந்தவர்களை இடைத்தரகர்களாக ஆக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான மறுப்பு, அது சாதாரண மறுப்பு. இப்படி இல்லை. உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, இவர் இந்த நாட்டுடைய பிரதமர் இல்லை என்று சொன்னால் இது ஒரு மறுப்பு, சாதாரண மறுப்பு. இதை இப்படி சொல்றேன், இவர் பிரதமர் என்பது அல்லாஹ்வுடைய அறிவிலேயே இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது இல்லவே இல்லை என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி இந்த மறுப்பை சொல்கிறான் என்றால், இறந்து போனவர்கள் இடைத்தரகர்களாக இல்லை, அப்படி நான் யாரையும் வைத்திருக்கவில்லை என்பதை சொல்லும் பொழுது இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய அறிவிலேயே இல்லை, அல்லாஹ்வுடைய அறிவிலேயே இல்லாத ஒன்று எப்படி இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமான மறுப்பை இந்த இடைத்தரகர் நம்பிக்கைக்கு அல்லாஹ் தஆலா பதிய வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகும் எப்படி இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுத் தருவார்கள், அல்லது என்னுடைய இக்கட்டான சமயத்திலே அல்லாஹ்விடமிருந்து அந்த இக்கட்டுக்கு தீர்வை வாங்கி தருவார்கள், அல்லது என்னுடைய சேவையை வாங்கி தருவார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு மனிதனை அவனை
மிக மிக தவறான பாதையில இழுத்துக்கொண்டு செல்கிறது என்றால், அறியாமையில இழுத்துக்கொண்டு செல்கிறது என்றால், பொருட்களுக்கும் இந்த தன்மையை கொடுக்கிறார்கள். பொருட்கள் கூட இவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடைத்தரகராக இருக்க முடியும் என்று நம்புகிற அளவிற்கு மனிதனை அவனுடைய அறியாமையில இழுத்துக் கொண்டு சென்று விடுகிறது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், அப்போதுதான் இஸ்லாத்திலே இணைந்த சில நபி தோழர்கள் ஒரு பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். அந்த மரம் இணை வைப்பாளர்கள் தாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அல்லது போருக்கு செல்லும் போது தங்களுடைய ஆயுதத்தை அதிலே தொங்க விடுவார்கள். அப்படி தொங்கவிட்டு அதை எடுத்து சென்றால் அந்த போரிலே வெற்றி கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இந்த மரத்தை பார்த்த அந்த நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு அந்த மரத்துடைய பேர் தாத்து அன்வாத். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கென்று ஒரு தாத்து அன்வாத் இருப்பது போல நமக்காகவும் ஒரு தாத்து அன்வாத்தை உண்டாக்கி தாருங்கன, ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கன என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு எப்படி சொன்னார்கள் தெரியுமா? கமாகா கௌமு மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹத்துன் இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மறுப்பை சொன்னார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கைக்காக உயிரையே பணயம் வைத்து போராடி அந்த நம்பிக்கையை மாற்றி அந்த மக்களை, அவருடைய கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு செல்லும் போது ஒரு இடத்துல சில மக்கள் சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்ட மூசாவுடைய கூட்டத்தினர், மூசாவே, எங்களுக்கும் இதுபோல ஒரு சிலையை உண்டாக்கி தாருங்களேன் என்று கேட்டது போல் நீங்களும் கேட்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு மறுப்பு சொல்லும் பொழுது, நீங்கள் கோமுன் தஜ்ஹலூன், மூடத்தனமான கூட்டத்தினராக இருக்கிறீர்கள், மடத்தனமான கூட்டத்தினராக இருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கோபத்தோடு சொன்ன வார்த்தையை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த ஒரு பொருளால், மனிதரால் என்கிற நிலை மாறி ஒரு பொருளாலும் கூட இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அந்த பொருள் நமக்கு ஒரு துணை சாதனமாக இடைத்தரகராக இருக்கும் என்ற இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு மோசமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டு எந்த அளவிற்கு கோபப்பட்டு இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை என்பதை அவர்கள் கோபத்தோடு மறுப்பு சொன்னார்கள் என்றால் இந்த நம்பிக்கையிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் இந்த நம்பிக்கை அறவே இருக்கக்கூடாது என்பதோடு இந்த நம்பிக்கைக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இதில் எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்றால், ஒரு நபித்தோழர் தூர் சீனா மலைக்கு போய்விட்டு வருகிறார். தூர் சீனா மலை என்பது என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மலையில் வைத்துத்தான் வேதத்தை கொடுத்ததாக சொல்கிறான். திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் மீது சத்தியம் செய்யும் போது தூர் சீனீன, அந்த தூர் சீனா மலை மீது சத்தியமாக என்றும் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய ஒரு இடம் மலை, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலை. அந்த மலை அங்கேதான் தௌராத் வேதம் இறக்கப்பட்டது என்பதனால் அதை அந்த இடத்திற்கு போய் பார்த்துவிட்டு வருவோமே என்று ஒரு நபித்தோழர் போகிறார். நபித்தோழர் போய்விட்டு வரும்போது இன்னொரு நபித்தோழர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து எங்கே போயிட்டு வர்றீங்க என்று கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் சொல்கிறார், தூர் சீனா மலைக்கு போயிட்டு வர்றேன். தூர் சீனா மலைக்கு போயிட்டு வர்றீங்களா? அப்படிலாம் நீங்க போகக்கூடாது, நீங்கள் போயிட்டு வர்றது சரியில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மஸ்ஜிதுகளுக்குத்தான் சிறப்பு கருதி போகலாம் என்று சொன்னார்கள் என்கிற ஹதீஸை சொல்லி நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நபித்தோழர் தவறான நம்பிக்கையில போகவில்லை. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம், திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட இடம், அதை போய் பார்த்துவிட்டு வருவோம் என்கிற நம்பிக்கையில தான் என்கிற எண்ணத்திலே தான் அவர் போனது. ஆனால் அதை பார்க்கிற மற்ற சாமானிய மனிதர்கள் அந்த இடத்திலே புனிதம் இருப்பதாக நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கவில்லையா? மரத்தில் போய்
எதையாவது ஒரு பூசிட்டு வந்துட்டா, அல்லது கல்லுல எதையாவது பூசிட்டு வந்துட்டா, அது ஒரு புனிதக்கல், புனித மரமாக மாறிவிடுகிறது. அப்படி புனிதப்படுத்தி விடுவார்கள் உங்களை பார்க்கக்கூடிய மற்ற மக்கள். அதனால் நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இது விஷயத்தில பொருளோ அல்லது உயர்ந்த மனிதர்களோ நாம் நம்முடைய தேவையை அல்லது நாம் பெற வேண்டிய மன்னிப்பை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு இடைத்தரக இருக்க முடியாது என்பதிலே எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நம்பிக்கைக்கு எதிராக இந்த நம்பிக்கையை அறவே ஒழிக்கக்கூடிய ஒரு நபிமொழி ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்வதாக சொல்லி காட்டினார்கள். ஒரு அடியான், அல்லாஹ் தஆலா சொல்கிறானா, அடியான் நான் எதை கடமையாக்கி இருக்கிறோனோ அந்த வணக்கங்களை செய்வது மூலமாக என்னை நெருங்குவது போல வேறு எதன் மூலமாக நெருங்க முடியாது. அதன் மூலமாக நெருங்கக்கூடிய அடியான் கூடுதலான நபிலான வணக்கங்கள், அதிகப்படியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் என்று சொன்ன அல்லாஹ் இறுதியில அவன் கேட்டால் நான் அவன் கேட்டதை கொடுப்பேன், அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் அவனை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நபிமொழியை நாம் கவனிக்க வேண்டும். இது வெறுமனே அல்லாஹ்வை நெருங்குவதுடைய சிறப்பை மாத்திரம் சொல்லவில்லை. இன்னொரு செய்தியை, அதாவது இடைத்தரகர் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு தகவலை இது உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கும் அவனுடைய அருளை பெறுவதற்கும் நமக்கு அல்லாஹு தஆலா அதனுடைய வாசலை ஒவ்வொருவருக்கும், எல்லா சாதாரண அடியாருக்கும் அல்லாஹு தஆலா பொதுவாக ஆக்கிவிட்டான். யார் யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு நெருங்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இது பொது. என்னை நெருங்க வேண்டுமா, கடமையை செய்யுங்கள், அடுத்து அதிகப்படியான வணக்கங்களை செய்யுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் கூடுதலாக வணக்கங்கள் செய்கிறீர்களோ, எவராக இருந்தாலும் சரி, அங்கே பயன்படுத்தக்கூடிய வாசகம் அப்தி, என்னுடைய அடியான், அவனுடைய அடியான் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொதுவானது. நீங்கள் என்னை நெருங்க வேண்டும் என்றால், நீங்கள் கேட்டவுடன் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் பாதுகாப்பு கேட்டவுடன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அதற்கான வழியை எல்லோருக்கும் பொதுவாக்கிவிட்டேன். என்னவென்றால், நீங்கள் நான் கடமையாக்கிய வணக்கங்களை செய்ய வேண்டும், கூடுதலாக நஃபிலான வணக்கங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருந்தால், யார் ஒருவர் 10 ரக்காத்துகள் நஃபில் தொழுகிறாரோ அவரை விட 20 ரக்காத்துகள் கூடுதலாக நஃபில் தொழுபவர் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கிவிட்டார். 20 ரக்காத்துகளை விட இன்னொருவர் கூடுதலாக தொழுதார், இவரை விட அவர் அல்லாஹ்வை நெருங்கிவிட்டார். ஆக அல்லாஹ்வை நெருங்குவது, தூரமாகுவது என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். யார் யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதிலேதான் வித்தியாசம் இருக்கிறதே தவிர, அல்லாஹு தஆலா யாருக்கும் இவர் நெருக்கமானவர், இவரை வைத்து மற்றவர்கள் நெருங்கலாம், மற்றவர்கள் தங்களுடைய தேவையை வாங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா எதையும் ஏற்படுத்தி வைக்கவில்லை என்பதையும் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவையை எல்லாமல்ல இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கும், நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடம் வாங்குவதற்கும், இக்கட்டில் இருந்து விடுபடுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கான உரிமையையும் அதற்கான வழிமுறையும் தந்து விட்டான். அது இலகுவானதான். அதை செய்து அவனை நெருங்க வேண்டியது, நம்முடைய தேவையை கேட்டுக்கொள்ள வேண்டியது. இதற்காக அல்லாஹு தஆலா எந்த இடைத்தரகரையும் வைக்கவில்லை என்பது திருக்குர்ஆனிலே அவன் சொல்லியிருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருப்பது. ஆக இந்த வழியை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இந்த வழியை எல்லா மக்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.